உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படா விடுதலை அப்படிங்கிற மனத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, இதில் மிக முக்கியமாக குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் விரட்டி அடிச்சு அப்படியே ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கடகராசி அன்பர்களில் மிகப்பெரிய பிரபலமான நம்முடைய நடிகர்கள், நடிகைகள் மற்றும் நம்முடைய மக்கள் அனைவருமே உங்களுடைய ஒரு மிகப்பெரிய பதவியை, மிகப்பெரிய அங்கீகாரத்தை, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்க முடியாமல் பட்ட கஷ்டம் இவ்வளோ சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க கடகராசி எங்கே இருக்கீங்க அப்படின்னு தேடுற அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பதட்டமும் ஒரு நிலையான தன்மையும் இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது பொதுவாக நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், சனிப்பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 7.5 வருஷம் பிரச்சனை, 7.5 சொன்னாங்க. அது மகர ராசிக்கு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக எங்களுக்கு தான் பிரச்சனை இருக்க மாதிரி எங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ எங்களுக்கும் 7.5 நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனநிலை இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஒரு 7.5 வருஷத்தில் கடகராசி மாதிரி ஒரு அடிப்பட்ட ஒரு ராசி அப்படின்னா நீங்கள் தான், உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். மகர ராசி எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்திலும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்தாங்களோ அதே மாதிரி 2ஆம் இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பல பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. பல பேருடைய சுயநலத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. எத்தனை பேர்லாம் உங்களை பாசம் காட்டி, அன்பு காட்டி மோசம் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இனிமேலும் நீங்கள் புரியலைன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மளுடைய கடகராசிக்காரங்க உறுதியாக இந்த புத்தாண்டு முதல், டோட்டலாக சொன்னால் ஆனி மாதம் முதல் உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகள், அற்புதமான மாற்றத்தை நீங்கள் உணர போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை ரொம்ப எதிர்பார்த்தீங்களோ, ஒரு அன்பு, ஒரு பாசம், மன நிம்மதி, இந்த 3 தவிர நீங்கள் காசுக்கு ஆசைப்படுற ஆளே கிடையாது. காசு வேணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், மிகப்பெரிய பங்களா கட்டணும். இருக்கிற வீட்டில் நிம்மதியாக இருந்தால் போதும். கூட இருக்கவங்க உண்மையானவங்களாக இருந்தால் போதுங்க. நான் அதாவது என் கண்ணாடியை பார்த்து நான் ஐ லவ் யூ சொல்கிறேன்னா, என்னுடைய பின்பம் எனக்கு அதே ஐ லவ் யூ சொல்லுங்கள. அதே மாதிரியே என்னுடைய பின்பம் என்ன செய்யுதோ அதே மாதிரி என் கூட இருக்கவங்க உண்மையாக இருந்தால் எனக்கு போதுங்க. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கறது தான் உங்களுடைய ஒரு உண்மையான செயல்பாடு. ஆனால் அதில் தான் பல ஏமாற்றத்தையும் நீங்கள் சந்திச்சிங்க. அது இப்படியே மாறுது. உங்களுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் டோட்டலாக காலியாகி உண்மையான ஒரு நட்பு, உண்மையான காதல், உண்மையான உறவு உங்கள் கூட இனிமேல் தான் பயணிக்க போகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஆனி மாதம் அமர்ந்து கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான மகர ராசியை பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானையும் 9ஆம் பார்வையாக நம்முடைய குரு பகவான் பார்ப்பார். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். காதல் மூலமாக கஷ்டப்பட்டு வந்த நம்முடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக காதலில் வெற்றி உண்டு. எனக்கு தெரிஞ்சு இப்பயும் உங்களுக்கு காதல் இருக்குன்னா அது உலக அதிசயம். எப்படி உலக அதிசயம் இருக்குங்க. நாங்கள் சண்டை போட்டுக்கிருக்கோம், ஆனால் சேர்ந்து எப்படியா பேசிடுறோம், ஆனால் எங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் காதல் வெற்றி பெறும். ஏன்னா சண்டை இல்லாத காதலும் கிடையாது, சண்டை இல்லாத குடும்பம் கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் சண்டையில்
நம்ம கூட உண்மையா இருக்கும்போதெல்லாம், அதான் உண்மையா இருக்க மாரி நடிக்கும் போதெல்லாம் நம்மள உயர்ந்த நிலைக்கு பேசிட்டு, சண்டை போட்டோனே தன்னுடைய மனசுக்குள்ள வச்ச வன்மத்தை கக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த காதல் என்னைக்குமே நீடிக்கவே நீடிக்காது, நிலைக்கவும் நிலைக்காது. இப்ப கடகராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 2 1/2 வருட காலத்துல காதல் கட்டாயிருக்குன்னு சொல்லி வருத்தத்துல இருந்தீங்கன்னா, உங்கள விட்டு தொல்ல போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பீட போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா, சண்டை சச்சரவுல கொஞ்சம் இன்னும் அந்த அன்பு இருக்கு. ஆனா, உண்மையிலேயே அவங்கள மட்டும் தான் நீங்க நேசிக்கிறீங்க. அவங்க உங்கள தவிர வேற யாரையும் நேசிக்கலன்னா, அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க காதல் இந்த காலகட்டங்கள்ல வெற்றி பெறும். உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய காதலனா இருக்கட்டும், உங்க காதலியா இருக்கட்டும், இந்த புத்தாண்டு முதல் மேக்ஸிமம் ஆனி மாதத்திலேருந்து ரொம்ப புரிதலுடன் செயல்படுவாங்க. ரொம்ப ரியாலிட்டி அன்பை காட்டுவாங்க. சூப்பரா இருக்க போகுது. ஓகேவா? கடகராசி என்பர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமணம் முடியலன்னு வருத்தப்படுறீங்களோ திருமணம் முடியும். யார் யாரெல்லாம் திருமணம் முடிச்சு திருப்பி பார்க்க கூட முடியல, வாழ்க்கை அப்படி போராட்டமா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ உங்களுடைய போராட்டம் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை அந்யுன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க என்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கும்போது, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசியில பூச நட்சத்திரக்காரங்க கடந்த 2025 செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த 2026 பிப்ரவரி எண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு அப்பப்போ கிள்ளி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள எந்த அளவுக்கு எதிர்வினைகளை கொடுத்தா நீங்க அடி மேல அடிபட்டு வாழ்க்கை நொந்து போவீங்கங்கிறத தெரிஞ்சு உங்கள வச்சு செஞ்சாங்க. ஸோ எல்லாம் ஃப்ரீசி. இந்த பூச நட்சத்திரத்தோட ஒரு ரூபாயே கிடையாது. அப்படி மாரி நீங்க உங்களுடைய எல்லா விதமான மாற்றத்தை உண்டு பண்ணி வெற்றியாளராக வருவீங்க அப்படிங்கிறது உண்மை. நான் சொன்ன மாரி செப்டம்பர் மாசத்துலேருந்து இந்த 2026 பிப்ரவரி வரையும் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்துச்சோ, இனிமே பாதிப்பு இல்லைங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா, சில பின்பங்களை உருவாக்குவார். சில மாய வலைகளை உருவாக்குவார். நம்ம அந்த ரோட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, நம்ம போய்க்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீர் இருக்க மாரியே தெரியும். தண்ணி ரோட்ல இருக்க மாரியே தெரியும். ஆனா, நம்ம பக்கத்துல போனா அந்த இடத்துல தண்ணி இருக்காது. ஆனா, நம்ம போம்போது ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். இது யார் யாரெல்லாம் கேட்ச் பண்ணீங்களோ அவங்கலாம் ஃபீட்பேக் குடுங்க. ஓகேவா? ஸோ, அப்ப தண்ணி இருக்க மாரி தெரியும். பக்கத்துல போனா தண்ணி இருக்காது. அடப்பாவமே! என்னடா இது? அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதே மாரி தான் அந்த ராகு செய்வார். அவங்க கிட்ட புதுசு புதுசா ஒருத்தவங்கள கொண்டு வருவார். இவன் நல்லவன், இவன் நல்லவன்பாரு. எவனையும் மட்டும் நம்பிறாதீங்க. நம்பி ஏமாற வேண்டாம். அதேபோல இந்த ஃபோன் மூலமா உங்களுக்கு லோன் தாரோம், உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. எதையாச்சும் ஒருத்தன் ஃபோன்ல சொன்னானா கட் பண்ணி விட்டுருங்க. கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா உங்களுடைய பெரிய விஷயமே, நீங்க காதுல கேட்டு மனசுல ஏத்திட்டீங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க என்ன ஆயிறீங்க? அன்புக்கு அடிமையாயிறீங்க. அவங்களுடைய இரக்கம் அவன்னு வச்சு அவங்கள்ட்ட போய் அடிமையாயிறீங்க. ஸோ வேண்டாம். தேவையில்லாத கட் பண்ணுங்க. யாருக்கும் வாக்கு குடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுப்பதை நிறுத்திக் கொள்வது உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஓகேவா? பணம் கொடுப்பது, பணம் வாங்குவது. கரெக்டான முறையில செய்யுங்க. முடிஞ்ச அளவு பணம் கொடுப்பதை தவிர்த்துருங்க. ஓகேவா? இதெல்லாம் கரெக்ட்டா பின்பற்றினீங்கன்னா, கடக ராசி த டாப் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவா பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லிருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான விடையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் டைம் குடுத்து, உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக பலன் இறைவனுடைய அருளால் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று, எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.